ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கோயம்புத்தூர் ஸ்டைல் ரோட்டு கடை தக்காளி தண்ணி சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவைக்கேற்ப தக்காளி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா கீரல் போட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம அதில் இந்த தக்காளியெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா நல்லா வந்து பாயில் ஆகட்டும் தக்காளி. இப்போ பாயில் ஆனதையும் நம்ம வந்து இந்த தக்காளியில் இருக்கிற ஸ்கின்னெல்லாம் வந்துட்டு ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம பாருங்கள் இந்த மாதிரி கீரல் போட்டு நம்ம வேக வச்சதுனால நம்ம ஸ்கின் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியுது. ஸோ எல்லா தக்காளியுமே இந்த மாதிரி ஸ்கின் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு நல்லா ஆற வச்சு நல்லா இந்த மாதிரி ஃபைனாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதையும் கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு வரமிளகாய் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நான் சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பாண்டலில் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததையும் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற வேக வச்ச தக்காளியை வந்து எடுத்து இது கூடவே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போது இது கூட தேவையான மசாலா ஆட் பண்ணுறோம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தக்காளி வேக வச்ச தண்ணி இருக்குங்க இல்லைங்களா, அதவே எடுத்து நமக்கு தேவைக்கேற்ப ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிச்சா போதும். நமக்கு ஈஸியாக தக்காளி தண்ணி சட்னி ரெடி ஆகிடும். இதுக்கு பார்த்திங்கன்னா இட்லி தோசை கூட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். எக்ஸ்ட்ரா கூட இட்லி தோசை வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம். நமக்கு என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி செய்யுங்க. சூப்பராக இருக்கும். குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.